ஒட்டு கேட்கும் கருவி. என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல, என் வீட்டிலேயே என் பக்கத்தில், என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஏதாவது கேட்கறதா கேளுங்க. ஏன்னா எனக்கு பசி எடுது, உங்களுக்கும் பசி எடுக்கும். அதை ஒட்டு கேட்கும் கருவி வெளிநாட்டு கருவி, லண்டன்லேருந்து வந்தது. அதை கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா லண்டன்லேருந்து வந்துடுது. அது சாதாரண விலை கிடையாது, அதிகமான விலை உள்ள ஒரு கருவி. தனது வீட்டில் தான் உட்காரக்கூடிய இடத்துக்கு அருகிலேயே ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். 2 நாட்களுக்கு முன்பு அதை கண்டுபிடித்ததாகவும் லண்டனிலிருந்து வாங்கப்பட்ட கருவி எனவும் அவர் தெரிவித்த அந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில்துறை இணைகிறார். செந்தில்துறை, மருத்துவர் ராமதாஸ் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன? கடலூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் விருத்தாசலம் ராணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் அப்பொழுது ராமதாஸ் பேசிய போது, தனது வீட்டில் யாரோ ஒட்டு கேட்கும் கருவியை வைத்துள்ளனர், இது லண்டனில் இருந்து வந்துள்ளதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இது குறித்து விசாரணை செய்து வருவதாக அவர் பத்திரிகைகளிடம் கூறியுள்ளார். மருத்துவரை நோக்கி என்ன கேள்வி எழுப்பப்பட்டது? அந்த என்ன கேள்விக்கு அவர் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார்? அவர் 2 தினங்கள் முன்பு தனது வீட்டில் யாரோ ஒட்டு கேட்கும் கருவி வைத்ததுன்னு சொல்லிட்டு கூறியுள்ளார். இந்த நிலையில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கூறும்பொழுது, எனது வீட்டில் யாரோ ஒட்டு கேட்கும் லண்டனிலிருந்து கொண்டு வரப்பட்ட கருவி தனது வீட்டில் அறையில் சோஃபா கீழே வைத்துள்ளதாக கூறியுள்ளார். இது பற்றி யார் வைத்தார் என்று விரைவில் கண்டுபிடிப்போம் என்று செய்தியாளரிடம் கூறியுள்ளார். அப்பொழுது தங்கள் பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று தங்களுடைய பெயரில் இன்சில் யாரும் பயன்படுத்த என்று கூறியுள்ள கேட்டபொழுது அவர் நாங்கள் கூறியுள்ளோம், அவர்கள் தனது பெயர் இன்சிலை மகனை பயன்படுத்த இன்சிலை மட்டும் பயன்படுத்துமாறு கூறியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.